12,000 டிக்கெட்ல மத்தத நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 41 ரூபாய் இல்லைங்கிறதுக்காக டிக்கெட் கொடுக்காம விட்டாங்க. அவர் தடிக்கு விழல, தாய் மண்ணை தொட்டு வரங்கினார். மாமு மாப்பி அப்படி எடுத்துக்கலாமா? என்ன மாமு மாப்பி திருஷ்டி போட்டிருக்கு சார். ஏன்னா மலேசியால ரொம்ப ஆடினாரு, பேசினாரு, பாடினாரு. பேசாம ஒரே பெரிய சுத்தி போட்டா வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஒரு பினரல் டேயை இந்த அளவுக்கு கொண்டாடுற மக்களை எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அது பினரல் டே இல்ல சார், ஃபேர்வெல் டே சார். இருக்கிறவங்களாம் டீசெண்டா நடிகன் ரசிகனா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நடிகனை அரசியல் தலைவராக்கி ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? டிஎம்கே எல்லாம் காத்துல கரைஞ்சு போற கட்சிங்க. ஓ, அப்ப தமிழக வெற்றி கழகம் புயல்லையும் ஃபுல்லா சாப்பிட்டு நிற்கும். அப்ப போட்டி யாரா இருக்கு? யாரா இருக்கு? விஜய்க்கும் ட்ரம்ப்புக்கு மட்டும்தான். ஒவ்வொரு டைரக்டரும் உயிரை கொடுத்து பேசினான் தெரியுங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சிங்கல்ல. ஒவ்வொரு டைரக்டரும் சிங்சாங் அடிச்சானுங்களா? கொடி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரூல்ஸ் போட்டாங்கன்னா பிரேக் த ரூல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் மீறிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது உங்களை? எங்க போனாலும் இந்த தற்கொலை கூட்டம் ஒண்ணு இருக்குது போல. சார் வணக்கம். ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? அழுவுறீங்க, இப்படி அழுவுறீங்க சார்? கேள்வி கூட ஸ்டார்ட் பண்ணல சார். வணக்கம் தான் சார் சொன்னேன். ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இப்படி அழுவுறீங்க? ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? சார் 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 அமைதியா இருங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் அழுவுறீங்க? என்ன சார் ஆச்சு? நான் இதுவே கேள்வி கூட கேட்கல சார். மலேசியாவுக்கு என்னால நேரடியா போக முடியல சார். அது கட்சி நிகழ்ச்சி இல்ல சார், அது ரசிகர் நிகழ்ச்சி, ஜனநாயகன் பட நிகழ்ச்சி சார். அதுல எதுக்கு சார் நீங்க போக? நீங்க விடுங்க சார், பாத்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் டைம் இங்க பண்ணுவாங்க சார். நான் முதல்ல கட்சிக்கு முன்னால சினிமாக்காரங்க, நான் டைரக்டருங்க. சிம்ம வச்சு கெட்டவன்னு படம் எடுத்த டைரக்டருங்க. ஐயோ சார், நீங்க வேற அதே ஞாபகப்படுத்துறீங்க. சரி, இப்ப என்ன சார்? இப்ப முன்னாடியே சொல்லிதான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? 12,000 டிக்கெட்ல மத்தத நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 41 ரூபாய் இல்லைங்கிறதுக்காக டிக்கெட் கொடுக்காம விட்டாங்க சார். 41 ரூபாய் ரெடி பண்ண ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஒரு 40 ரூபாய் ரெடி பண்ண முடியல உங்களால? அவ்வளவு காசு ரெடி பண்ணிட்டு ஒரு 41 ரூபாய் ரெடி பண்ண முடியலன்னா என்ன சார்? எல்லார்கிட்டையும் கேட்டு யாருமே கொடுக்கல. சரிங்க சார், எங்களுக்கு உதவிகளுக்கு யாரும் விஜய் கட்சியில இருக்கிறதுனால யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், விடுங்க சார். என் தலைவரோட எதிர்ப்பு எல்லாம் என்கிட்ட காட்டுறாங்க. ஐயோ, இதுதான் சார் சொன்னேன். டிவிகேல போய் சார் அது 41 ரூபாய் ரெடி பண்ணி அந்த 12,000 ரூபாய்ல 41 ரூபாய் எடுத்து சாப்பிட்டீங்களா? நான் தான் சொல்றேன், நான் டீ டோட்டல் இருக்கேன். அப்ப எதுக்கு 41 ரூபாய் காணாம போச்சு? உங்களுக்கு 41 ரூபாய் ஆக மாட்டேங்குது ஏன்? டிவிகேக்கு 41க்கும் ஆகவே மாட்டேங்குது. சுத்தி சுத்தி அடிக்குது 41. சாரி, நான் இன்டர்வியூக்கு வந்துட்டேன், என்னால முடியல. சரி சரி சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அப்புறம் பேசுறேன். இந்தாங்க 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 தண்ணி குடிங்க. ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். சரிங்க சரி சரிங்க சார், குடிங்க சார், குடிங்க சார். இது மாரி யாருன்னா ஊத்துவாங்களா பாருங்க, கடைசியில நாங்க தான் ஊத்த போறோம் டிவிகேக்கு. சரி சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். ஏன் சார் நீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு கண்ணை துணி சாரி. சின்ன குழந்தை மாதிரி அழுவீங்க சார். இதுக்கு போயிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க. இல்ல, எனக்கு நான் போகலங்கிறது ரொம்ப இதா இருந்தது, ரொம்ப வருத்தப்பட்டு. அது இங்க உட்காந்து நீங்க வேற கேள்வி ஆரம்பிச்சு இதா பண்ணணுமே, எனக்கு பஸ்ட் அவுட் ஆயிட்டு. சாரி. சரிங்க சார், சரிங்க சார், ரிலாக்ஸ் ஆகும் சார். ஏன் சார் ஒரு 41 ரூபாய்க்கு போயிட்டு அழுகுறீங்க குழந்தை மாதிரி?
அது ஒண்ணும் இல்ல சார், அது கட்சி நிகழ்ச்சி இல்ல நம்ம சார். விட்டுருங்க. நீங்க வேற கேள்வியை கேளுங்க. எனக்கு வேணாம், அதை விட்டுருங்க. சரி சரி ஆமா. சரிங்க சார். மலேசியால போய் ஜனநாயக விழா நடத்திருக்கீங்க, பெரிய ஆளு தான். மலேசியாவை ஆதரவு விட்டீங்க போல இருக்க. பாத்தீங்கல்ல, எங்க பார்த்தோம்? பார்க்கவே இல்லையே, லைவ் கூட காட்டவே இல்லையே, பார்க்கவே இல்லையே நிகழ்ச்சியை. அட்லீஸ்ட் உங்க பேஜ்லன்னா லைவ் போட்டிருக்கலாம். அதுவும் ஐயோ சார் எனக்கு சார், ரொம்ப வருத்தம். நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தாங்க முடியல. இல்ல, அப்புறம் live கூட வந்து சேர்ந்து நானும் அழுவேன். நல்லா இருக்காது நிகழ்ச்சி. ஏன் வேணாம், லைவ் கொடுத்திருக்கலாம். ஆமா, ஏன் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல? லைவ் கொடுத்திருக்கலாம். ஏன்னா கொடுத்துருந்தா அங்க பேசின பேச்செல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். என்ன அது வெட்ட இல்ல, அங்க எதனா வார்த்தைகளை விட்டுருப்பாரு, அது இங்க வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நீங்க லைவ் கொடுக்கல போல இருக்கு. இல்லைங்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கேன். நீங்க வந்து கிண்டல கேள்வியோ மத்தபடி முன்னாடி மாதிரிலாம் கேள்வி கேட்கறது மாதிரிலாம் கேட்காதீங்க தயவு செய்து. நீங்க எமோஷனலா இருக்கீங்க, ஆனா உங்க தலைவர் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கெல்லாம் எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலயுமே ஒரு பிரச்சனைக்குரியான விஷயமாவே இருந்தது. அங்க பாத்தீங்கல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போச்சா இல்லையா? ஆமா, அது நாங்களும் தான் பார்த்தோமே. பாத்தீங்கல்ல, பார்த்தோம். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அதே இங்க நடக்கிறப்ப அவருக்கு வந்து பேச முடியாம நடக்குது. நிறைய பிரச்சனையான விஷயம் நடக்குது. தொண்டர்களும் ரசிகர்களும் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்யறாங்கிற ஒரு கெட்ட பேர், அவமானத்தை ஏற்படுத்துறது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆடு மாடம் நடக்குது. ஆடு மாடம் நடக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் இங்க நடக்குது, அங்க ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? பில்லி சூனி ஆவி ஏவெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளார அதை சுத்த வச்சுட்டாங்க. மலேசியாவுல அது நடக்க முடியல. அங்க தலைவர் எந்த அளவுக்கு தெளிவா பேசினாரு, குட்டி கதைகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு கதையெல்லாம் சொன்னாரு. குட்டி கதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கதை சொன்னாரு. அந்த கதையில இருக்கிற உள்ளடக்கம் பாத்தீங்கல்ல, ஒருத்தட்ட நாம என்ன கொடுக்கிறோமோ அது நமக்கே திருப்பி வரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா. அது எந்த அளவுக்கான மனித நேயத்தை கொடுக்கிற விஷயம். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இங்க பேச முடியுதா? அங்க பேசுற விஷயத்த இங்க பேச முடியுதாங்க? தலைவரோட மந்திரம் போட்டு வாயை கட்டி வச்சிடறாங்க. இங்கயா வாயை கட்டி வச்சதுனால்தான் நல்ல விஷயங்களை பேச முடியல. அப்படியே பேசினாலும் திக்குது, திணறுது. அங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசினாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டா இருந்தது. டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு போல இருக்கு. இங்க காலை வரைக்கும் கட்டி வச்சிடறாங்க, டான்ஸ் ஆட முடியாத மாதிரி. சீரியஸா தமிழ்நாட்டுல ஏர்போர்ட்ல இறங்கி வெளியில வந்தோடனே டக்குன்னு பாத்தீங்களா என்ன? கீழே விழுந்துட்டாரு, தட்டி விட்டாங்க போல இருக்கு யாரோ. அவர் தடிக்கு விழல, தாய் மண்ணை தொட்டு வரங்கினார். தடிக்கெல்லாம் விடல, யார தள்ளி எல்லாம் விடல. தள்ளி விட்டதுங்கிறது மாதிரி உங்களுக்கு கேமராவில தெரியுது. அந்த புரிதலே வந்து தப்பு. அந்த கெட்ட ஆவியோட சுத்தி இருக்கிறதுனாலதான் தீய சக்தியோட வேலைப்பாடு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருஷ்டி போட்டிருக்கோம் சார். ஏன்னா மலேசியால ரொம்ப ஆடினாரு, பேசினாரு, பாடினாரு, அதனால கண்ணு போட்டிருக்கோம். அதனால திருஷ்டி பட்டு தடிக்கி விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க. நீங்க வந்து அதாவது அவருக்கு வந்து அங்கதான் பார்த்த நடந்த விஷயத்துக்கு திருஷ்டி போடணும்னு அவசியம் இல்லை, சுத்தி போடணுங்கிறது. இங்க வந்து டெய்லியுமே அவருக்கு சுத்தி போடணும். பேசாம ஒரே பெரிய சுத்தி போட்டா வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பெரிய சுத்தி போட்டா? பெருசா சுத்தி போடுறது சொல்றது. பெருசா சுத்தி போட்டா வேலை முடிஞ்சிடும், கண் திருஷ்டி படாதுல. நீங்க ஓகே, புரியுதுங்களா? அது மாதிரி பெரிய சுத்தியா போட்டாதான் இங்க வந்து அந்த கெட்ட இது என்ன சொல்றது, தீய சக்தியோட பஸ்மமாயிடும், இதெல்லாம் இது பண்ண முடியும். புரியுதுங்களா? புரியுது. ஆமா, பாத்தீங்கல்ல மலேசியாவோட மக்கள் மனசுல எந்த அளவுக்கு அன்பு இருக்குதுன்னு. ரொம்ப பார்த்தோம் சார். ஒரு ஃபினரல் டேயை இந்த அளவுக்கு கொண்டாடுற மக்களை எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அது ஃபினரல் டே இல்ல சார், ஃபேர்வெல் டே சார். ஏன் சார் நீங்களே தாவேக்காக்கு பாட கட்டுற மாதிரி பேசுறீங்க? தப்பா பேசாதீங்க சார். சாரி, இது நீங்க எமோஷனலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபினரல் டேனா சார் அது வேற சார், கடைசியா சுடுகாட்டுக்கு அனுப்புறது சார். அது எல்லாருமே அதானே சொன்னாங்க, ஃபினரல் டே. ஃபேர்வெல் டே சார், உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும். ஃபேர்வெல் டே தான் சார். லாஸ்டா அவர் வந்து ஜனநாயக பட விழா முடிச்சுட்டு சென்னைக்கு வழி அனுப்பி வச்சாங்க. இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறது தாவேக்கா. நான் ப்ளீஸுங்க, நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு தப்பான
புரிதலா இருக்குது. எனக்கு தப்பா புரியுது நான் ஃபினரல் டேங்கிறேன், நீங்க ஃபேர்வெல் டே. சார். ரெண்டு வேற சார். ஃபினரல் டே வேற, ஃபேர்வெல் டே வேற சார். ஏன் சார் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிங்க? இது மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எதுனா உனக்கு கண்டமே நீங்க பேசிட்டு போறது. புரியுறத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கும் உங்க தலைவருக்கும். முதல்ல டிக்ஷனரி எடுத்து பாருங்க. ஆமா, என்ன போட்டிருக்குன்னு முதல்ல டிக்ஷனரி சும்மாவை சொல்லுவாங்க. அதுக்கு ஐவர் கொண்ட குழு வச்சு நம்ம ஆராய்வோம், அதை விட்டுருவோம், மேட்ருக்கு வருவோம். மலேசியாவில் எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டாங்க. வழி அனுப்பி வந்து மேலே வந்து டாப்பில் வந்து கையெல்லாம் காட்டுறாரு, கிசெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாமே. இங்கே பனையூரில் எனக்கு அநீதி நடந்துருச்சு, வந்து கொஞ்சம் என்ன இதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு 8 கூட வந்து பார்க்கவே மாட்டேங்கிறது. ஏங்க அப்போ மலேசியாவுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? ஏங்க மலேசியாங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அது வந்து ஒரு சினிமா திரைப்பட சார்ந்த ஒரு விஷயம். புரியுதுங்களா? அங்க இருக்கிற மக்கள்லாம் ரசிகன். அவன் வந்து நம்மளை நடிகனா பார்த்து நம்மளை கொண்டாடுற ஒரு மக்கள். புரியுதுங்களா? இங்க இருக்கிறவன் வந்து ஏங்க இங்க இருக்கிற மக்களோட உணர்வு வேற, அங்க இருக்கிற மக்களோட உணர்வு வேறங்க. அங்கெல்லாம் மக்கள் நிரந்தரமான ஒரு உணர்வு பற்றோட இருக்கான். இவெல்லாம் தற்காலிகமா இருக்கான். தற்குறி மாதிரி. தற்குறி மாதிரியா? தற்காலிகமா தற்குறி மாதிரி இருக்கு. ஏங்க தற்காலிகமாங்க. அதாவது நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு நேர்மையான மக்கள் இருக்கிற பட்சத்துல ஒரு 5 வருஷம் இவனுக்கு ஓட்டு போடுறான், அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான். ஒரு நிரந்தரமற்ற ஒரு பற்றுதலா இருக்கிறானுங்க இங்க இருக்கிறவனுங்க. புரியுதுங்களா? அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே நிரந்தரமா இருக்கானுங்க. அவங்களையும் இவங்களையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அங்க இருக்கிறவங்க டீசெண்டா ஒரு நடிகன் ரசிகனா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க தான் நடிகனை அரசியல் தலைவராக்கி ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? ஏங்க நான் என்ன மாதிரி சொல்ல வர்றேன்? இல்ல, நீங்க வேரியேஷன் பார்க்க சொல்றீங்கன்னா அதுக்கு நான் இப்படி பாத்துக்குவான்னு கேக்குறேன். அங்க விஜய் போனா நடிகன், அதனால அவர் நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இங்கதான் இவர் தலைவர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைத்தனமா சுத்தி நிக்கிறாங்க. கிடையாதுங்க. இப்போவும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற அந்த நிக்க போற போஸ்டிங் இருக்கு இல்லையா, சிஎம்க்கு 2026ல, அதை வந்து தலைவர் வாபஸ் வாங்குவார். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இந்த மக்கள் மேல நம்பிக்கை இல்லை. நாங்க மலேசியாவை பார்த்தோன்னே இந்த மக்கள் மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு போயிருச்சு. ஓ, அப்போ உங்களுக்கு டைவர்ட் ஆயிருச்சு. நேரா அங்க பிஎம். ஓ, புரியுதுங்களா? ஓகே ஓகே. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு போட்டி வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கிடையாது, வேற யாரு, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் கிடையாது. வேற யாரு கூட? அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படிதானே சொல்லி தெரிஞ்சுனீங்க. அது மலேசியா போறதுக்கு முன்னால வரைக்கும். ஓ, மாமு மாப்பி அப்படி எடுத்துக்கலாமா? என்ன மாமு? மலேசியா போறதுக்கு முன், மலேசியா போயிட்டு வந்த பின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா? ஓகே. எதனால சொல்றேன்னா, அந்த மக்களோட ஆர்ப்பரிப்பை பார்த்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு சாதனையை எந்த எவனுமே ஏற்படுத்தல. அப்படி ஒரு இதை ஏற்படுத்தினது எங்க தலைவன் மட்டும்தான். புரியுதுங்களா? எங்களுக்கு இப்ப எதிரி ஏன் டிஎம்கே இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எதிரி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளை விட பலம் பொருந்தியவனா இருக்கணும் எதிரி, அப்படிங்கிற உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் எதிரி. சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப டிஎம்கே ஸ்ட்ராங்கா? வேற என்ன? வேற என்னவா? டிஎம்கே எல்லாம் காத்துல கரைஞ்சு போற கட்சிங்க. ஓ, அப்ப தமிழக வெற்றி கழகம் புயல்லையும் ஃபுல்லா சாப்பிட்டு நிக்கும். ஏங்க நான் என்ன சொல்ல வர்றேன், இல்ல அசையாம நிப்பீங்களான்னு கேக்குறேன். நான் மலேசியாவில் நடந்த சம்பவத்தை நீங்க அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க காட்டினா தானே பாக்குறதுக்கு? காட்டவே இல்லையா? தேடி பார்க்கணுங்க. நான் எப்படி பார்த்தேன்? எப்படி பாத்தீங்க? உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணல, உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தேடி பார்த்தேன்ல. இல்ல உங்களுக்கு போன நண்பர்கள்ட்ட வந்து போன்ல வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து காட்டினாங்கல்ல. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லையா மலேசியால, நான் எப்படி எனக்கு அனுப்புவாங்க? உங்களுக்கு தான் திருட்டு விசிடி மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ இந்த படம்லாம் ஆனால் ரிலீஸ் ஆகுது, அதுமாரி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்களுக்கு அதுமாரிலாம் கிடைக்க மாட்டேங்குது பிரிண்ட்டு. அங்கே நடந்த சம்பவத்தை தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, புரியுதுங்களா? அங்கே வந்து மலேசியாவில் வந்து ட்ரம்ப்புக்கு அப்புறம் எங்கள் தலைவனுக்கு மட்டும்தான் அந்த கான்வே ரோடு ஒதுக்கி வழி கொடுத்தது. பிளாக் பண்ணியிருக்காங்க, ரோடே பிளாக் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு அப்புறம் 2 பேர் தான். அப்போ போட்டி யாரா இருக்கு? விஜய்க்கும் ட்ரம்ப்புக்கு மட்டும்தான். டிவிகேவுக்கும் ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் தான்
புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டா அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க. ஏங்க மலேசியாவில் பிஎம் 2026. அதுக்கப்புறம் நேரா ட்ரம்ப்போட தான், அடுத்த எலெக்ஷன்ல ட்ரம்ப்போட தான் போட்டியே. நான் கூட போன பேட்டியிலலாம் அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன், சும்மா காமெடிக்கு சொல்றீங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் இப்போதான் தெரியுது ரியலாகவே உங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் டார்கெட்டு, தமிழ்நாடெல்லாம் டார்கெட் இல்லை அப்படின்னு. ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன், தலைவன் என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? நம்மளை விட பலம் பொருந்தி எதிரியோட தான் நாம மோதணும்னு. பலம் பொருந்தி எதிரி யாரு? யாரு? ட்ரம்ப்புக்கு முன்னால டிஎம்கே எல்லாம் என்னங்க இது? சார் முக ஸ்டாலின் ட்ரம்ப் அங்க ஆடிட்டு இருக்காரா சார்? ட்ரம்ப் ஆடிட்டு இருக்காரு. ஆமா ஏங்க அமெரிக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? இப்போக்கி ட்ரம்ப். அடுத்தாப்புல பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுல விஜய். புரியுதுங்களா? அதை நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அமெரிக்கா சிட்டிசனா இருக்கணுமே. இருக்கீங்களா? ஆல்ரெடியே ஒய்ஃப் இருக்காங்களங்க. அவங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணதுலயே இவரும் சிட்டிசன் தான் அங்க. அப்படியா? புரியுதுங்களா? அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நாம திருமணம் பண்ணிட்டாவே நாம அந்த ஊர் சிட்டிசன்ங்கிற ஒரு முறைக்கு போயிரும். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். கல்யாணம் பண்ணாவே போதும், அந்த ஊர் பொண்ணுங்களை நம்ம கல்யாணம் பண்ணாவே போதும், அந்த ஊர் ஆட்கள் ஆயிரும். அப்போ விஜய் வந்து அமெரிக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாரு. ஆல்ரெடியே கல்யாணம் பண்ணதுதான். அவங்க சங்கீதா வந்து அந்த ஊரை சேர்ந்த. அமெரிக்கா இல்லையா? அவங்க இங்கிலாந்து தானே. ஏங்க லண்டனு அமெரிக்கா எல்லாமே வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் எல்லாம் ஒரே நாட்டுல தாங்க இருக்காங்க. எந்த நாடு முக்கியம் இல்ல, வெள்ளையா இருக்காங்களா அதான் முக்கியம். ஆமாங்க. ஏங்க வெள்ளைக்காரன் தாங்க நமக்கு எதிரியா இருந்தான். நம்ம வெள்ளைக்காரன் தானங்க ஓட விட்டோம். புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க. அப்போ இங்க இருந்து போயிட்டு நீங்க வெள்ளைக்காரங்க எல்லாம் ஓட விடுவீங்க அமெரிக்கால, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆயிட்டு. 1947 ஓடி போனவனுங்க. புரியுதுங்களா? மறுபடியும் வியாபாரங்கிற நோக்கத்துல வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஆட்கொண்டுகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை இல்லாம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹிட்லர் எடுத்த முடிவை மறுபடியும் டேக் ஓவர் பண்ண போறது விஜய் தான். ஹிட்லர் விட்டுட்டு போன செயல உடனே செய்ய ஆரம்பிக்கிறது எங்க தலைவனை தவிர. ஹிட்லரே ஓட விட்டாங்கல்ல, விஜய் ஓட விட்டுருவாங்களோ? ஹிட்லரை கூட ஓட விட்டாங்கன்னு கேக்குறீங்க? ஹிட்லர் பயந்தாங்குழி. புரியுதுங்களா? திக்கு தெரியாம தேடி போய் எங்க செத்தோம்னே தெரியாம போய் செத்துட்டான். பயந்து ஓடினவன் ஹிட்லர். எங்கால அப்படி கிடையாது. எங்கால எங்கேயாவது பயந்து ஓடுனதை பாத்தீங்களா? நாடே பாத்துச்சே, கரூர்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கினாரு. ஒரு மாசம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏங்க அது விஜயே இல்லைங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி சரி. அது அங்க விஜயே வரல, விஜயே இது பண்ணல. அது எல்லாமே வந்து திமுகவோட சதி. திமுக வந்து விஜயோட மாஸ்க் போட்டுட்டு அங்க விஜய நடிச்சு அங்க எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க திமுக காரங்க தான். ஹலோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அதுல இருந்து விலகி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கூப்பிட்டது கத்துனது எல்லாமே திமுக காரங்க. நான் திருப்பி பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆவி வச்சு பில்லி சூனி ஆவியை வச்சு ஏவல் வச்சு நடத்துனதை கண்டுபிடிச்சிட்டோங்கிறத சொல்றேன். மலேசியாவில் எவ்வளவு அமைதியா ஒரு பேச்சு. காது வலிக்குது சார் நீங்க இதே சொல்லி ஆவி. நீங்க மலேசியா மேட்ருக்கு வாங்க. மலேசியாவில் பாத்தீங்கல்ல, மலேசியாவில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு இங்க இருந்து எவ்வளவு அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எவ்வளவு பேரு அங்க போய் இது பண்ணாங்க. ஒவ்வொரு டைரக்டரும் உயிரை கொடுத்து பேசினா தெரியுங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சிங்கல்ல. ஒவ்வொரு டைரக்டரும் சிங்சாங் அடிச்சானுங்களா? ஏங்க என்னங்க? ஆமா சார், எல்லா டைரக்டரும் சிங்சாங் அடிச்சதான் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தது வேற யாருமே கிடையாது. யாரு? எங்க தலைவன் வாழ்க்கை கொடுத்தாரு. அத போய் அந்த பாராட்டு விழாவை அவங்க நினைச்சு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சிங்சாங்னு சொல்றீங்க. புரியல. வேற என்ன சொல்லுங்க? எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? ஒருத்தரை பாராட்டுறத வந்து நீங்க சிங்சாங் அடிக்கிறாங்கிறீங்க. ஏன் மத்த டைரக்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டிக்கலாமே? ஏன் இந்த அரசியல் இந்த சினிமாவுக்கு வரதுக்கு அடித்தளமே அவங்க அப்பா தானே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு பாராட்டி இருக்கலாமே, ஏன் பாராட்டல? ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாருன்னா பாராட்டுறதுமா? ஏன் மற்ற டைரக்டர் யாரும் படம் எடுத்து இவருக்கு வந்து இது பண்ணவே இல்லையா? குறிப்பிட்டு இவங்க மட்டும்தான் இது பண்ணாங்களா? ஏங்க தரணி எல்லாம் கில்லி இதெல்லாம் கொடுத்தாருங்க. அப்ப எல்லா டைரக்டரும் கூப்பிட்டு நீங்க பாராட்டு விழா நடத்த வேண்டியதுதானே? ஏன் உங்களுக்கு இவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க? அப்ப மற்ற டைரக்டர் எல்லாம் விஜய் வச்சு படம் எடுத்து இவருக்கு இட்டு கொடுக்கல, இவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது கரண்ட்ல இருக்கிறவனாதான் 4 பேருக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? இப்ப கில்லி எல்லாம் எப்பவோ இட்டு கொடுத்தாங்க.
புரியுதுங்களா? அவங்களெல்லாம் இப்ப துள்ளாத மனம் துள்ளலாம் எப்பவோ பழைய ஹிட்டுக்கு வேல்யூ கிடையாதுங்க. ஓ புதிய ஹிட்டுக்கு தான் வேல்யூ. அப்படி. இன்னைக்கு வந்து அந்த துள்ளாத மனம் துள்ளு படம் எடுத்தார் இல்லையா? ஆமா, எழில்னு எழில் நினைக்கிறேன். director. அவர் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? ம், அதே வந்து நெல்சன் தெரியுது இல்ல, ம், லோகேஷ் கனகராஜ் தெரியுது இல்ல, ம், ஹாலிவுட் வரைக்கும் போய் பண்ணிட்டு இருக்கிற அட்லிய தெரியுது இல்ல. ம். இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை வைக்கிறப்ப தானே அந்த ஆடிட்டோரியம் அப்படி எங்கேஜிங்கா இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்ப பிரபலமா இருக்கிறாங்க. அதனால இவங்களெல்லாம் வச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் பிரபலம் ஏறும் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவங்கள மட்டும் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காரு. ஏங்க ப்ளீஸுங்க, ம். இது முழுக்க முழுக்க எங்க தலைவனுக்காக விஜய்க்காக விஜய்ங்கிற ஒரே மனிதனுக்காக கூடிய கூட்டம். காசு புரியுதுங்களா? கொடுத்தீங்களோ? காசு கொடுத்தோமா? ஆ. இல்ல அவ்வளவு கூட்டம் எப்படி சாத்தியம்? காசு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? ம். ஆ? காசு கொடுத்து கூட்டம் கூடினதாங்க அது. எல்லாம் தானா சேர்ந்த கூட்டங்க அது. நீங்க மறுபடியும் சூர்யா பக்கமே வந்து நிறீங்க. லாஸ்ட் டைமே சூர்யா டைலாக் எடுத்து யூஸ் பண்ணீங்க. இப்ப சூர்யா பட டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. வேண்டாம், விஜய் பத்தி பேசுவோம். நான் திருப்பி சொல்றேன். ம். இங்க இருந்து போனவனுங்க தனியா போய் அங்க ஒரு ஆள் நின்னான்னா நாய் சீண்டாது. ம். விஜய் புரியுதுங்களா? அதனால கூட சேர்த்து. விஜயவா? ம். கூட வந்தவங்கள சொல்றேங்க. ஓ அவங்கள சொன்னீங்களா? விஜய சொன்னீங்களா? அதனால தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கினாரோ அப்படின்னு நினைச்சு. புரியுதுங்களா? விஜய்க்காக மட்டுமே தான் இந்த இது நடந்தது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ம். விஜயோட அந்த மாச நீங்க பார்த்து மிரண்டு போயிருப்பீங்க. ம். அந்த பயத்துல இப்படியெல்லாம் கண்ணா புண்ணான்னு உளறி கேள்வி கேட்காதீங்க. ம். நேர்மையா நெஞ்சுக்கு நீதியா கேள்வியை கேளுங்க. ஆல்ரெடி நெஞ்சுக்கு நீதினு ஒன்று வந்துருச்சு. நீங்க அவங்க ரூட்ல கிராஸ் பண்றீங்க அடிக்கடி. உங்களுக்குன்னு தனியா ட்ராக் போட்டு குத்தாச்சு மலேசியா பக்கம் போகணும். திருப்பி எதுக்கு நீங்க தமிழ்நாடு பக்கம் வரீங்க? நெஞ்சுக்கு நீதினு எடுத்துட்டு. ஏங்க விடுங்க. என்ன கேள்வியோ அதை கேளுங்க. ம். என்னங்க கேட்க போறீங்க? சரி. மலேசியாவில் நடந்தது உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுக்கு மேல என்ன தெரியணும்? கொடி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா அதுதான் கேட்க. புரியுதுங்களா? ஆனா கொடி எடுத்துட்டு போறதுனால எங்க ஆளுங்க வந்து மொபைல்ல லைட்டிங் காட்டுறது மாதிரி அந்த கட்சியோட கொடியில சிகப்பையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி காட்டினான்ல, மறைமுகமா கெத்த பாத்தீங்கல்ல, மாச பாத்தீங்கல்ல, பார்த்த எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. இன்னொன்னு நல்லா இருந்தது. ஆ, அவன் கட்சி கொடி எடுத்துன்னு வந்தாலும் ஒருத்தன் அவனை அடிச்சு உள்ள போட்டு கொடி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரூல்ஸ் போட்டாங்கன்னா பிரேக் த ரூல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் மீறிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது உங்களை? எங்க போனாலும் இந்த தற்குறி கூட்டம் ஒண்ணு இருக்குது போல இருக்கு. திருஷ்டி பொம்மை மாதிரி. அங்க தயவு செஞ்சு மலேசிய மக்களை தற்குறின்னு பேசாதீங்க. நான் அவங்கள சொல்லல, ஆ, இந்த கொடியை காட்டினாங்கல்ல அவங்கள சொல்றேன். அரசியல் பேசக்கூடாது, கட்சி கொடி எத்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டா அங்கேயும் போய் நாங்க மீறுவோம், எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியறதுக்கு யாருமே இங்க தைரியம் இல்லை அப்படின்ற நிரூபிக்கிற மாதிரி தானே இருக்கு. வேணாங்க. ஒரே ஒருத்தர் செஞ்ச ஒரு தவறுக்கு ஒட்டுமொத்த மலேசிய மக்களே தப்பா பேசுறதுங்கிறது தப்பு. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்து சினிமாவை ஆர்வத்துல சினிமாவை முழுசா நேசிக்கிற மக்கள். இங்க கூட நம்ம ஊர்ல கூட ஃபிளாப் ஆன படம் அந்த ஊர்ல ஹிட் ஆகும். ஆமா புரியுதுங்களா? ஏன் 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 அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லாம படம் பார்க்காம இல்ல, அறிவு அதிகமா இருக்கிறதுனால அந்த புரிதல் ஜாஸ்தியா இருக்குது. அதனால இங்க ஓடாத படம் கூட அங்க ஓட வச்சிருவீங்க. ஆமா, இங்க வந்து ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படுது. ஆமா, அவனுக்கு எதுவுமே தேவையில்ல. ஆமா, வந்தா உக்காந்தா படம் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. இங்கதான் பல டைரக்டர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் டைரக்டர் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க. எல்லாரும் அந்த மூட்லயே படம் பாக்குறாங்கல்ல. என்னன்னு சொல்றதுன்னு தெரியல.